4 நாள் முன்னாடி இது என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் 4 நாள் ஆச்சு. இப்பதான் வீடியோவே போடுறேன். எவ்வளோ சீக்கிரமா போடுறேன் இல்ல? நடுவுல கொஞ்சம் வேற வீடியோஸ் இருக்கவே அது போட வேண்டியதா இருந்துச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் பெண்டிங் ஆயிடுச்சு. அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. இது வந்து நன்னாரி தான். கரெக்டா ஆன்சர் சொன்னீங்க. பட் அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் கொடுக்க முடியாது. நான் அந்த வீடியோல சொல்லிட்டேன். ஜஸ்ட் கிடிங் தான் சொல்லிட்டு. சும்மா சொன்னேன் ஒரு ஜோக்குக்காக. இது நன்னாரி தான். நன்னாரி சிறப்பு உங்கள எத்தனை பேர் வீட்டிலவே ரெடி பண்ணிப்பீங்க? அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. செம்மையா இருக்கும் இல்லையா டேஸ்ட்டு? இந்த நன்னாரி வேர் வந்து நைட்டே ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். அப்போ அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு செப்பரேட் ஆகும். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நான் இங்கே சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சர்க்கரை பதில் வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த நன்னாரி வேர் வந்து நல்லா காய வச்சு நெக்ஸ்ட் இயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3வது வாட்டி காய்ச்சறதுனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபுல் டீட்டெயில்ஸ்க்காக ஃபுல் வீடியோ பாருங்கள். கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும்.